ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ ஒரு லாங் பிரேக் ஆயிடுச்சு. நியர்லி 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ இந்த 1 மந்த் வந்து நிறைய ப்ராசஸ்க்காக தான் வந்து கேப்பாக இருந்துச்சு. நாட் ஓன்லி பர்சனலி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்த காரணத்துக்கு மட்டும் கிடையாது. நம்மளோட ட்ரேட் பிளான் கான்செப்ட் இந்த இந்த கண்டென்ட்டுக்காகவும் ஒரு சில இம்ப்ரூவைசேஷனுக்காகவும் பேக் டெஸ்டிங் இதுக்கெல்லாமும் இந்த டைம் பீரியட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுவரை நம்ம ட்ரேட் பிளான் கான்செப்டை ட்ரெண்ட் பாயிண்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்டை மட்டுமே நம்ம யூடியூப்ல சொல்லி அதனுடைய தாக்கம் மார்க்கெட்ல எப்படி ஈஸியா ஒர்க் அவுட் ஆகுது, நாம எப்படி வந்து ஒரு ட்ரெண்டையும் ஒரு ரிவர்சலையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாம நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ் வேற சிலதும் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ஸ், வீக்லி ஃபியூச்சர்ஸை நம்ம எந்த வகையில நம்மளோட அனாலிசிஸ் மெத்தடாலஜிக்குள்ள யூஸ் பண்ணலான்றதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. இது போக ஸ்பாட் ஷார்ட் என்பது ஒரு ஒரு ஓவரால் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு டே இன்ட்ராடே நம்ம இன்ட்ராடே பிளேயர் தான். ஒரு இன்ட்ராடே பிளேயரா அந்த ஸ்பாட் ஷார்ட்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அதை நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு பயன்படுத்த முடியும். இப்படி 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே 3 செக்மெண்ட்டையுமே நம்ம எந்த வகையில பயன்படுத்தலான்ற முழு புரிதலோட இன்ஃபேக்ட் இனி வரும் அதாவது ஆன்லைன் பேட்ச்ல சேர விருப்பம் உள்ளவங்கள், ஆஃப்லைன் பேட்ச்ல விருப்பம் உள்ளவர்கள், புதிதாக ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் எனக்கு போதும் பிகாஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் த ப்ரைஸ் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, பட் ஆனால் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதாவது கத்துக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் மேபி ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டுமே. அதுல வந்து முழுமையாக ஸ்பாட், ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ் இந்த 3 செக்மெண்ட்டையும் விரிவாக விளக்கமாக தேவையான கான்செப்ட்ஸை விளக்கி, அது மட்டும் இல்லாம எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு ஒரு சில ட்ரேடிங் டேஸ்ல முழுமையாக அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் வீடியோஸ் வில் பி அவைலபிள். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒர்க்குக்காகவும் இந்த பீரியடை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். முக்கியமா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய கேப், இந்த கேப்லையும் இந்த ட்ரேட் பிளான் டெலகிராம் குரூப்லேயே ஆகட்டும், யூடியூப் சேனல்ல ஆகட்டும், தொடர்ந்து இன்னும் பயணிக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸை இன்னமும் பயன்படுத்துறவங்களுக்கு நம்ம குரூப்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து நிறைய பேர் ஆக்டிவா செல்ஃபாவே நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணீங்க. இதுதான் ஆக்சுவல் இன்டென்ஷனு. இந்த மாதிரி ட்ரேடிங்ல விருப்பம் உள்ளவர்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் லைன்ல வந்து வரணும். பிகாஸ் எல்லாருடைய இன்டென்ஷனும் growth. ஸோ அந்த growthக்கு தேவையானது கண்டிப்பா நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், டிசிப்ளின். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு செயல்படுற மாதிரியான ஒரு குழுவா இருந்ததுக்கும், நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கும், இன்னமும் இந்த குழுவில் பயணிக்கிறவங்களுக்கும், இந்த யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ நிச்சயமாக இனி ஒரு நாட்களில் தொடர்ச்சியாக நம்மளுடைய கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ பட் இந்த முறை ஒரு புது பொலிவுடன் இருக்கணும். ஈவன் லோகோலேருந்து நம்ம எல்லாமே டைட் இது பண்ணியிருக்கோம்னா விச் மீன்ஸ் ஒரு புது எனர்ஜியோட புது பொலிவோட நம்ம வரணும்னு நினைக்கிறோம். ஸோ இனி வரும் வீடியோக்கள், அதாவது டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோ அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கண்டிப்பாக வாரத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீடியோ, எத்தனை நாள் வந்து வீடியோ கொடுக்க முடியும் கண்டிப்பா கொடுப்போம். பட் எவ்ரி வீடியோலையும் கரெக்டா இந்த டேல இந்த இடத்துல ட்ரேட் செட்டப்பை இப்படி அமைஞ்சதாக நான் அந்த ஆங்கிள் இருந்து தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்றதா இருக்கேன். ஸோ அப்படி இன்னையோட அதாவது விச் மீன்ஸ் மண்டே June 1 அந்த டேவுடைய அனாலிசிஸ்ல எந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல நான் ஒரு ட்ரேட் செட்டப்பா அதை அப்சர்வ் பண்ணியிருப்பேன். அப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம கொண்டு போவோம். ஓகே, ஸோ கண்டிப்பா இனிமேல் கண்டினியூஸான வீடியோஸ் இருக்கும். மேபி எவ்ரிடே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு நாலேஜ் கெய்னிங்காக கண்டிப்பா இருக்கும். ஆனா முழுமையான நாலேஜ் கெய்னிங், அதாவது முழுமையான லெவல்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி ட்ரேட் பிளான் செட்டப்பை வந்து நம்ம செட் பண்றோன்றதெல்லாம் நீங்க கட்டாயமா நம்மளுடைய முழு கண்டென்ட்ல தான் இருக்கும். அது சிலபஸ் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமா புரியும். அதர் தன் தட் அந்த ப்ராசஸ் எப்படி நடத்தப்படுதுன்றத நிச்சயமா நீங்க வந்து உள்வாங்கிக்க முடியும். உங்களால அதை புரிஞ்சிக்கவும் முடியும். பொதுவாக இருக்கும். நீங்களும் அதை பத்தி நீங்க எல்லாம் படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்களே செல்ஃபா பேக் டெஸ்டிங் பண்ணி நீங்க உங்களாலையும் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னையோட வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு, வீக்லி ஃபியூச்சர் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு, எந்தெந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நம்ம அப்சர்வ் பண்ணோம், எந்த இடத்துல ட்ரேட் செட்டப்பை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இன்னையோட லெவல்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருந்தது. இந்த லெவல்ஸ் படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டவுன் சைட் ப்ராக்ரஷன் கொடுத்தது. நம்ம
சேனல் நம்ம குரூப்லயே நம்ம கொடுத்துருந்தோம். ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் ஒரு முரண்பாடாக ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகி இது ப்ரீவியஸ் டேவோட லோ. இந்த லோவ கட் பண்ணி கீழ போகுது. ஆனா, நீங்க ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் சார்ட்ல பாருங்க. ஓப்பன் ஆன பிறகு இன்னமும் லோவ கட் பண்ணவே இல்ல. ப்ரீவியஸ் டே லோ இங்க இருக்கு. இன்னும் லோவ கட் பண்ணாமயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். இந்த முரண்பாடான விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணதுனால தான் ஒரு சரியான ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியாது டைரக்ஷனா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்குன்னு ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பர்ட்டிகுலர் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சின்னதா ஒரு ரிவர்சல் மாதிரியான ஒரு அமைப்புல திரும்பியிருக்கு. எஸ் திரும்பியிருக்கு. ஆனா, கன்டின்யூ பண்ண முடியாம இங்க இருந்து ஃபால் வந்திருக்கு. ஸோ, இந்த ஃபால் எக்ஸாக்ட்டா நம்மளுடைய ஐவிஎல் லெவலாண்டது ஃபால் வந்திருக்கு. ஸோ, இந்த மாதிரி நம்மளுடைய லெவல்ஸ் அங்க வந்து அந்த மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ்குள்ள வரும்போது மட்டும் தான் நம்மளுடைய அனாலிசிஸை நம்ம பயன்படுத்துவோம். அப்போதான் அங்க ஒரு ட்ரேட் செட்டப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்படி நெறைய விதமான லெவல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ, அதுல வந்து இன்னைக்கு இந்த ஐவிஎல் லெவலான்றது நமக்கு வந்து ஒரு திருப்பம் நடந்திருக்கு. இத நம்ம எப்படி புரிஞ்சுத்திருக்கலாம்? இத எப்படி ட்ரேட் செட்டப்பா நம்ம பிளானா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஈவன் இனிமேல் வரும் நாட்கள்ல ஸ்பாட் சார்ட்டுடைய ரெஃபரன்ஸும் உள்ளடங்கி தான் நம்ம இத வந்து கொண்டு போவோம். ஓகே. ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து இந்த டவுன் சைட்ல வந்த மூவ்மெண்ட்ல எனக்கு அவ்வளவா இதுல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மூவா தெரியல. ஏன்னா, நான் சொன்ன முரண்பாடுகள் இருந்துச்சு. ஆல்சோ இந்த ரிவர்சல் மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் லெவல்ஸும் எனக்கு கிடையாது. அது எய்தர் ஃபியூச்சர்லயே ஆகட்டும் அல்லது ஸ்பாட்லயே ஆகட்டும். அப்போ ஒரு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இங்கேருந்து இப்படி திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு ஒரு லெவல் இருந்தா தான் நான் அந்த அந்த ஜோனை நான் அப்சர்வே பண்ணுவேன். அத விட்டுட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கூட நான் அது உள்ள வந்து நான் உள்ள போக மாட்டேன். ஸோ இது மாதிரியான சர்டன் ரூல்ஸோட தான் நம்ம சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம யூடியூப்ல இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு டேவை அனலைஸ் பண்ற மெத்தடாலஜியா இருக்கும். பட் தோஸ் ஹூ நோ ஹூ டுக் அவர் சிலபஸ் கண்டென்ட் அவங்க வந்து எல்லா இடத்துலயும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஹோல் டேவை ஃபுல்லா அப்சர்வ் பண்றது அப்படிலாம் தேவையே படுது. நமக்கான ட்ரேட் செட்டப் எந்த இடத்துல வந்தா எடுக்கலாம் அப்படி இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல இந்த இடத்துல எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு லெவலாண்ட ஒரு இம்பாக்ட் வருது. ஸோ இதுக்கு மேல போனா மேபி மேல போக வாய்ப்பு இருக்கும். அப்ப இதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியலன்னா டவுன் சைட்ல வரும். ஸோ இது மாதிரியான ஒரு எட்ஜஸ் அதை நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு எட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியிற அளவுக்கு பார்க்கும்போது ஸ்பாட் சார்ட்ல தெளிவா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஸ்பாட் சார்ட்ல பாருங்க. இந்த லைன் நான் போட்டிருக்க பதிலா இந்த லெவல் வந்து நமக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் லெவல் சொல்லுவீங்க. அதாவது நெறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பனிங் ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பனிங் ரேஞ்ச் அப்படிலாம் படிப்போம். அந்த மாதிரி வந்து இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஓப்பனிங் ரேஞ்ச். ஓகேங்களா? இது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா, இதுதானே ஓப்பனிங் ரேஞ்ச். இந்த ஓப்பனிங் ரேஞ்ச கீழ பிரேக் பண்ணிட்டு, திரும்பவும் அந்த ஓப்பனிங் ரேஞ்ச் ஆண்ட போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ எடுக்குது. ஸோ வெரி சிம்பிள் ஈசியஸ்ட் மெத்தடாலஜி தான் நம்ம இதில யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சில ரொம்ப எளிமையான ட்ரேட் செட்டப் கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்த அப்சர்வ் பண்றதுக்கு 2 ரீசன் கிடைச்சுச்சா? ஸ்பாட் சார்ட்ல ஒரு ரீசன், ஆல்சோ ஃபியூச்சர் சார்ட்லயும் ஒரு ரீசன். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான ஐவிஎல் லெவலாண்ட வருது. ஸோ இது மாதிரி நமக்கான ஜோனாண்ட வரும்போது மட்டும் தான் அனலைஸே அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அனலைஸ் அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஸோ என்னதான் அனலைஸ் பண்றதா இருந்தாலும் நமக்கு டாப் அண்ட் பாட்டம் தெரியும். இன்னையோட டாப் ஸ்ட்ரைக் 800 23,800ல வந்துச்சு. இதுதான் இன்னையோட டாப் ஸ்ட்ரைக். ஸோ இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 ஜோன். இது வந்து 650 ஸ்ட்ரைக் ஆண்ட வருது. ஸோ 650 ஆண்ட தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அது இந்த 800ல இருந்து டவுன் சைட்ல எது வரைக்கும் போயிருக்குன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா 23,550 வரைக்கும் போயிருக்கு. வீக்லி ஃபியூச்சர் இந்த டைமிங்ல வீக்லி ஃபியூச்சர் 550 வரை போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்த பிறகுதான் நீங்க அனலைஸ்குள்ளே போக முடியும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் தெரியாம நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு உள்ள போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு இந்தந்த ஸ்ட்ரைக்லாம் வருது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் வந்து 800 819 வருது. ஸோ 800 நான் ஸ்ட்ரைக் எடுத்துருக்கேன். லோ எது வரைக்கும் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 547 23,547 விச் மீன்ஸ் 23,550. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 550 சாரி 650 ஜோன் ஆண்டு வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்புட்ஸ். இப்போ இதை வச்சு நான் அப்சர்வ் பண்ணும்போது இங்க பாருங்க. நான் வந்து 800 புட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்? அவன் தான் என்னையோட ஓவரால் டாப்ல இருந்து வரக்கூடிய புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்ன்றது 800 குவாலிஃபை ஆனதுனால அவனுடைய டிபி லோவை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ நாம ரிவர்சல அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 650 ஸ்ட்ரைக். அங்கதான் நம்ம அப்சர்வே பண்ண போறோம். ஸோ பை டிஃபால்ட் இந்த டிபி லோவை 131 நம்ம இங்க போட்டுப்போம். ஏன்னா டிபி லோ அதாவது புட்டோடைய 800 புட்டோடைய டிபி லோ. இப்போ இது எதுக்காக? இதுக்கு மேல போனா மட்டும்தான் கால் வந்து அப்சைடுக்கு புஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இருந்து. இது மேல வராத வரைக்கும் 650க்கு மேல மார்க்கெட் போகக்கூடிய தன்மை கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போட்டிருக்கோம். ஓகே. அப்போ இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல போகவே இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம்ல மார்க்கெட் வந்து கீழே போய் ஒரு 550 இடத்துல இருந்து திரும்பிச்சுல. இதுதான் 550 கால் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 550 கால் போட்டுல பாத்தீங்கன்னா அங்கேயே 550 கால்லயும் நான் பாரு 131 நான் போட்டிருக்கேன் டிபில. இந்த இடத்துல இந்த டிபி லோவுக்கு மேல வரும் பட்சத்துல இந்த அளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருந்ததுனால தான் மார்க்கெட் ஆக்சுவலி கீழே வந்த மார்க்கெட் 550ல இருந்து கொஞ்சம் மேல வந்து 600 650 வரைக்கும் இங்க வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி இருந்ததே அதனாலதான். இங்க பாருங்க 131க்கு மேல வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருந்ததுனால தான். சரி, அப்போ அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். எங்க இருந்து வந்துச்சுன்னா அரௌண்ட் இது என்ன டைமிங் ஒரு 10:30 இந்த 10:30 டைம்ல தான் அந்த ரிவர்சலே நடந்தது. அப்போ ரிவர்சல் நடந்ததுன்னா கால் வந்து அப் சைட்ல புஷ் பண்ணிருக்கு. அப்போ கால் வந்து புட்டை வின் பண்ணிருக்கும். பாட்டம்ல வந்து எப்பவுமே கால் தான் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும். ஸோ காலுடைய லோ பார்த்தீங்கன்னா 104. இந்த 104 நான் வந்து சேம் ஸ்ட்ரைக் புட்டுல வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஸோ 104. அதே போல அந்த டைமிங்ல 10:30 அந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 106.95 107 நம்ம வச்சுப்போம். அந்த 107 நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். இந்த 107ன்ற ஹையை நான் இங்க இது சேம் ஸ்ட்ரைக் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன். எக்ஸாக்டா பாருங்க, அந்த 10:30க்கு நடந்த குவாலிஃபிகேஷன் பாட்டம்ல 550 வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகி ஆல்சோ மேலேருந்து வந்த அந்த டிபி லோவுடைய 131 பிரேக் பண்ணதுனால மட்டும்தான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் சார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் இந்த ரிவர்சலுக்கு ஓரளவுக்காவது போகக்கூடிய தன்மை ஏற்பட்டதோட காரணம் அந்த இம்பாக்ட்னால தான். ஆனா நம்மளால இதை வந்து 550ல இருந்து தான் திரும்பும் அப்படிங்கிற எந்த ஒரு முகாந்திரம் நமக்கு கிடையாது. இந்த ரிவர்சல் இங்க நடக்கும்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளால அதை ட்ரேட் செட்டப்பா பிளான் பண்றது கஷ்டம். அப்போ நான் வெயிட் பண்றேன். ஓகே, இது ஃபர்தரா போச்சுன்னா இந்த 650 எபோவ் வந்து போச்சுன்னா அப் சைட்ல போயிடும். ஓகே, அப்போ வேணா நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணலாம். ஒருவேளை அது தாண்ட முடியலன்னா ரிவர்சல் செட்டப் தான் இங்க ஃபார்மேஷன் ஆகும். இப்படிதான் ஒரு ட்ரேடை வந்து நம்ம பிளான் பண்றோமே. அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 550 கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சது. இந்த 550 காலுடைய லோ என்ன 104. இந்த 104 அடுத்தடுத்த புட்டுக்கு ஆப்போனண்டா வருமா? அப்போ எனக்கு என்ன வரணும்? அடுத்த ஆப்போனன்ட் 550க்கு அடுத்து 600 600க்கு அப்புறம் 650 அப்படிதான் நம்ம அப் சைடுக்கு போவோம். நான் என்ன பண்றேன் 650க்கு ஸ்ட்ரைட்டா போறேன். 650 புட்டு 650 புட்ல 104 அப்படின்ற இந்த டிபி லோ இப்ப கரண்டா கால் சைடு டிபி லோ கரண்டா கால் சைடுல இருக்கக்கூடிய டிபி லோ 104 இதை போடுறேன். எக்ஸாக்டா பாருங்க, எக்ஸாக்டா அந்த 104க்கு கீழே போக முடியல. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் இன்னைக்கு டவுன் சைட்ல இருக்கு. அப்போ புட்டு வந்து இந்த 104க்கு கீழே போகணும்ல. 650 புட்டு வந்து 104க்கு கீழே போகணும். அப்படி போனாதான் ஃபர்தர் ரேலி வந்து அப் சைட்ல கண்டினியூ ஆகும். ஸோ எக்ஸாக்டா 650 புட்டாண்ட ஒரு பிளாக் வந்து நடக்குது, ஒரு ஸ்டாப் நடக்குது. ஓகேங்களா? அந்த இடம் தான் நம்மளுடைய லெவலும் கூட. ஸோ இந்த 650 புட்டு வந்து இங்க பிளாக் ஆகும்போது நாம 650 காலை எடுத்து வச்சு பார்க்கணும். சேம் ஆப்போனன்ட். ஓகேங்களா? இப்போ 650 காலை எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு 104, அதாவது 104ன்றது இந்த இடத்துல டிபி லோ இங்க இருக்குதுன்னா நமக்கு இங்கேயும் டிபி லோவா போடுவோம். ஓகேங்களா? அதாவது புட்டுக்கு ஒரு லெவல் வந்து காலுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, இது வந்து டிபி லோ. நெக்ஸ்ட் 131. 131ன்றது என்னது? ஏற்கனவே புட்டுடைய டிபி லோ கண்டினியூ ஆயிட்டு இருக்குதுல்ல, புட்டுடைய டிபி லோ 131. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளியரா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த 131 எபோவ் போனாதான் அப்சைட் ரேலி கண்டினியூவே ஆகும். ஓகேங்களா? அதே போல ஈவன் புட்டு வந்து 650 புட்டு வந்து இந்த 104க்கு கீழே போனாதான் அப்சைட் ரேலிக்கு சப்போர்ட் பண்ணும். பட் எக்ஸாக்டா இந்த ஸ்டாப் எங்க நடக்குது பாருங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் செட்டப் உடைய ஃபார்மேஷன். இந்த செட்டப்ல இருந்தா நமக்கு கிளியரா ஒரு அப்சைட் மூவ் நடந்தது.
ஸோ இப்படி தான் இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாள்லாம் நமக்கு கிடைக்குது மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு நம்ம பாசிபிளி ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 days நம்ம வந்து இது நிறைய இந்த மாதிரி செட்டப்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம். பட் பிகாஸ் எவ்ரிடே நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு போகிறது எனக்கும் ஒரு போரிங்கான கண்டென்ட்டாக போகுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு சுவாரஸ்யமா மாற்றணும்னா இனி வரும் நாட்களில் உங்களுக்கும் ஒரு ஒரு லேர்னிங் ஃபேஸ் வந்து உருவாகணும். ஸோ ஓகே, இந்த அளவுக்கு இப்படி பார்த்து தான் நம்ம ட்ரேட் செட்டப்பை ஃபார்ம் பண்றோமா? ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து எத்தனை பேருக்கு பிலீஃப் கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதனுடைய டெப்த் எவ்வளோ இருக்குன்றது எனக்கு புரியுது. பட் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரியணும்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஒரு வீடியோவா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன் வந்து 650ன்ற அந்த ஒரு பர்டிகுலர் இடத்தாண்ட இருந்து ஸ்பாட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ரேஞ்சை வந்து நான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபியூச்சர் சார்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 650ங்கிற ஒரு ஜோனை நான் மார்க் பண்றேன். ஸோ இந்த 650க்கு மேலே போச்சுன்னா, அதாவது இந்த ஐவிஎல் லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆகும்னா மேலே அப்சைட் போகும். அப்படி ஆக முடியலன்னா ஒன்ஸ் அகைன் டவுன் சைட் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எட்ஜ், இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த எட்ஜ் தானே. இதுக்கு மேலே போனால் அப்சைட், இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ண முடியலன்னா இது டவுன் சைட் கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எட்ஜஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து அதை நம்ம எப்படி ப்ரீமியம் அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து நம்ம குவாலிஃபை பண்ணி ஒரு ட்ரேட் செட்டப்பாக கன்வெர்ட் பண்றோம். இப்படி ஒரு உண்மையிலேயே நாலேஜ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் அமையும். ஓகே, சில நாட்களில் அதுக்கான வாய்ப்பு இல்லாம போகும்போது, ஒரு ட்ரேட் செட்டப் ப்ராப்பரா அமையாத போதோ அல்லது என்னுடைய நேரமின்மை காரணமாகவோ ஏதாவது இருந்தால் மட்டும்தான் தவிர்க்கப்படுமே தவிர, மற்றபடி முடிந்த அளவுக்கு எல்லா நாட்களும் நம்ம எவ்வளவு என்கேஜ்ட நம்ம கொடுக்க முடியுமோ கொடுப்போம். ஸோ இனிமேல் வரும் நாட்களில் ஃபுல்லி எக்யூப்டு ஸ்பாட் அனாலிசிஸ், ஃபியூச்சர் அனாலிசிஸ், ஆப்ஷன் அனாலிசிஸ் இப்படி தான் போகும். ஸோ இதுக்கு வந்து இதை தாண்டி இதை முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு கம்ப்ளீட் ஷேப்பாக இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல், இந்த கோர்ஸை நம்ம முழுமையாக எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க. டெலகிராமில் என்னோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். குரூப் லிங்க் ஆகட்டும், என்னுடைய பர்சனல் டெலகிராம் லிங்க் ஆகட்டும், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆன்லைன், ஆஃப்லைன், நியூலி லான்ச்டு ரெக்கார்டட் வீடியோஸ், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க என்கொயரி பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். இவ்வளோ லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய இந்த வீடியோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா உண்மையிலே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல நிச்சயமா உங்க கருத்துக்களை தயவு செஞ்சு தெரிவிங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து சரியா உங்களுக்கு கொண்டு வரோம், இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சரியான முறையில் புரிய வைக்கிறோன்ற அந்த புரிதல் எனக்கும் ஏற்படும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சுன்னா டிசிப்ளின் உருவாகும். டிசிப்ளின் உருவாச்சுன்னா நிச்சயமாக க்ரோத் உங்களை தேடி வரும். இதுதான் என்னுடைய ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ தட்ஸ் இட். டுமாரோ வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.